ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் ஜவரிசி இல்லைன்னா சாபுதானான்னு சொல்கிறாங்க இங்கே கர்நாடகாவில். அது எப்படி செய்கிறதுன்னு, அதில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஜவரிசி இந்த குட்டி குட்டியாக வர ஜவரிசியை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு அரை கப்பு போல். அரை கப்புக்கு 1 கப்பு ரவா. அதுதான் இதோட ப்ரொப்போர்ஷனு. ரவாவை நான் ரோஸ்டட் ரவாவை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வானல் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக உளுத்த பருப்பு அது போட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம கேரட்டு நான் 1 கேரட்டு போல் துருவி வச்சுருந்தேன். அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் கேரட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ வணக்கிட்ட உடனே இப்போ என்ன ஆகும்னா, உடனே ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த ரோஸ்டட் ரவா இருந்தாலும் நான் இன்னொரு தடவை இந்த எண்ணெயில் போட்டு அந்த இதோட இன்க்ரீடியன்ஸோடு வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டு ஒரு வணக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த ரவா ஸ்மெல் வர வரையும் வணக்கிக்கிட்டு அவ்வளோதாங்க. இப்போ இது ஆறட்டும். ஆறினோடனே இந்த ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி இருந்தது இல்லையா, அதோட இந்த ரவாவையும் போட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் தயிர் புளிச்ச தயிர், ஆர்டினரி தயிரோட புளிச்ச தயிரில் இதை கலந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வைக்கணும். இது ரவா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் கெட்டி ஆகிடும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே. அதனால் அப்போ வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போதைக்கு தயிர்லேயே நல்லா தயிர் நல்லா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறோம். நல்லா ஒரு மாவு பதத்துக்கு கலந்து ஒரு 10-15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருங்க. அதை ஊற வச்சுட்டு நம்ம அந்த இதில் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிட்றேன். அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். மீன்வைல் நம்ம இட்லி பாத்திரத்தை சூடு பண்ண வச்சிடலாம். தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் இட்லி இதுக்கெல்லாம் எண்ணெய் தடவியும் வச்சுட்டேன். இட்லி தட்டுக்கெல்லாம் எண்ணெய் தடவி வச்சோன்னே இப்போ பாருங்கள், அது தண்ணியும் கொதிச்சிருச்சு. அதனால் இட்லி பாத்திரத்தில் இப்போ நான் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே போட்டு எடுத்துக்கிறேன். நான் இப்போதைக்கு போட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, ஒரு 10 மினிட்ஸில் இந்த இட்லி ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா தட்டுக்கும் ஊற்றி நான் வச்சுட்டேன். இந்த சாபுதானா இட்லிக்கு யூஸ்வலாக இங்கே கர்நாடகாலெல்லாம் நம்ம பூரி மசால் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் தண்ணியாக செய்வாங்க. அதுவும் இந்த இட்லியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நம்ம வீட்டில் நான் மிளகா வச்சு சட்னி செஞ்சேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷனு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.